பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான்தே தனியா தூங்க பயமா இருந்துச்சுன்னு நடுசாமத்துல இங்கே வந்து படுத்து தூங்கிட்டேன். இல்ல மேடம், நாங்க தான் இவளை இங்க தூங்க சொல்லி கூப்பிட்டோம். ஆமா மேடம், ஆனந்தி மேல எந்த தப்பும் இல்ல மேடம். எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க மேடம். ஆனந்தி பாவம் மேடம். பாத்தீங்களா மேடம், அவங்களே அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. சும்மா விடாதீங்க மேடம், ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்டா கொடுங்க. கிருஷ்ணா, நீதான் காப்பாத்தணும். நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா? ஆனந்தி இனிமே பெர்மனண்டா. புரிஞ்சிருச்சு மேடம், புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? ஆனந்தி இனிமே பெர்மனண்டா ஹாஸ்டல்ல விட்டு போயிடணும். அதானே மேடம் சொல்ல வந்தீங்க? நோ. வேற? ஆனந்தி இனிமே பெர்மனண்டா இவங்க கூட இந்த ரூம்ல தான் தங்குவா. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? நான் தான் ஆனந்தியோட பேக் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சேன். என்ன மேடம் இது? அவங்கள பனிஷ் பண்ண சொன்னா அவங்கள ஒன்ன தங்கிக்கலாம்னு சொல்றீங்க? அப்ப அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க, அப்படித்தானே? அவங்களோட தப்பை விட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன மன்னிக்க வச்சது. அப்படி என்ன மேடம் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்? இந்த ஹாஸ்டல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். ஒரே ரூம்ல இருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்ததையும் பாத்திருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் வேற ரூமுக்கு மாறினதையும் பாத்திருக்கேன். அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டா இருந்தவங்க ரூம் மாறி போனதுக்கு அப்புறம் விரோதியா மாறினதையும் பாத்திருக்கேன். நான் அவங்க யாரையும் தப்பா சொல்லல. இந்த ஹாஸ்டல் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் ஸ்நேகம் மாதிரி. இங்க இருக்கிற கொஞ்ச நாள் பேசுறோம், பழகுறோம். ஹாஸ்டலை விட்டு போனதும் எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆனா நீங்க 4 பேரும் அப்படி இல்ல. உங்கள யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மத்த 3 பேரும் அதுக்காக எவ்வளவெல்லாம் போராடுறீங்க. இனிமே நீங்க ஒன்னா இருந்துக்கலாம்.